நமஸ்காரம். இந்த தனுசு ராசி 2026 குரு பெயர்ச்சி வந்து அ வ அஷ்டமத்து குருவா இருக்கு. இவ்வளோ நாளா 7ஆம் இடத்துல குரு இருந்துச்சு. இப்போ அஷ்டமத்து குருவா இருக்கு. இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அஷ்டமம் குரு அப்படிங்கிறது வந்து திடீர் விபரீத ராஜ யோகத்தையும் குடுப்பாரு. அதே நேரத்துல அதிர்ஷ்டமும் இருக்கு, ஆபத்தும் இருக்கு. ஸோ நீங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா, இந்த 2026 இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி தான். ஏன்னா அஷ்டமஸ்தானத்துல இருந்து உச்சமாகுறாரு. ஆனா அவரு உங்களுக்கு ராசியாதிபதி. அதனால நல்ல அதிர்ஷ்டத்த அதிகமாகவும், ஆபத்த குறைவாவும் குடுப்பாங்க. இந்த ஆபத்து எப்ப வரும் அப்படின்னா, அலட்சியப்படுத்தும்போது, நீங்க நல்லா அதிர்ஷ்டம் வரும்போது மண்டகனம் ஏறி நீங்க செய்ய வே செய்யக்கூடிய விஷயங்கள கண்மூடித்தனமா நீங்க செய்யும்போது, அந்த அலட்சியம் வரும்போது ஆபத்துகளும் கட்டாயம் வரும். 8ஆம் இடம்ங்கிறது தீராத பழிச்சொல்லு, அவமானங்கள், ஏமாற்றப்படக்கூடியது, விபத்து இந்த மாரி விஷயங்கள்லாம் குறிக்கும். ஸோ இதுலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனா அஷ்டமத்திலிருந்து 2ஆம் இடத்த பார்க்கறதுனால திடீர் விபரீத ராஜயோகம்னா, காசு, பணம், உழைக்காத வருமானம். நீங்க ஒருத்தங்களுக்கு பினாமியா இருந்திருப்பீங்க. அவங்களோட இது ஆயி உங்களுக்கு அந்த சொத்தெல்லாம் சேர்ந்துரும். ஒரு அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய யோகம் கிடைக்கும். அதே மாரி காசு, பணம் தொழில் மூலியமாவும், உத்தியோகம் மூலியமாவும் திடீர்னு நீங்க எதிர்பாராத வகையில காசு, பணம் இருக்கும். ஒரு லாட்டரி வாங்கியிருப்பீங்க. அந்த லாட்டரியில பணம் விழுகிறது. இது மாரி உழைக்காத வருமானம், பெரிய வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த யோக பிராப்தம்லாம் இருக்கு. உற்பத்தி சார்ந்த தொழில்கள்ல நல்ல லாபம் கிடைக்கும். 12ஆம் இடத்த பார்க்கறதுனால அது விரயம் மட்டும் இல்ல, இன்வெஸ்ட்மென்ட். அதனால சுப விரயமா நீங்க பண்ணுங்க. ஒரு கோல்டு வாங்குறது, ஒரு வாகன பிராப்தம் வாகனத்துக்கு வந்து லோன் போட்டு வாங்குறது, அதே மாரி வீடு வாங்குறது, இந்த மாரி விஷயங்கள நீங்க பண்ணுங்க. பொதுவா உங்களுடைய உடல்நிலை, தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது நல்லது. இந்த உங்களுடைய ராசிக்கு அஷ்டமம்னு பயப்பட வேண்டாம். அதிகமா கவனமாக இருக்கும்போது, அலட்சியப்படுத்தாம, எந்த ஒரு விஷயத்தையும் அலட்சியப்படுத்தாம, கவனமாக இருந்தீங்க அப்படின்னா, அதிர்ஷ்டம் மட்டும் தான் வரும். ஆபத்து வரவே வராது. குரு உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும் ராசி அதிபதியா இருக்கனாலயும், அஷ்டமத்துல உச்சமாகறதுனாலயும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உண்டு. திடீர் விபரீத ராஜயம் இருக்கு. காசு பணத்த சேர்க்கறதுக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி ஒரு நல்ல அமைப்பு. ஆனா நீங்க எப்பவுமே பிளான் பண்ணிக்கணும். 2வது கவனமாக இருக்கணும். எச்சரிக்கையோட இருக்கணும். நல்ல இன்டெலிஜென்ட்டா செயல்பட்டீங்க அப்படின்னா, மிகப்பெரிய லெவல்ல கோடீஸ்வரன் ஆகறதுக்கு அஷ்டம குரு உங்களுக்கு வழிவகுப்பாரு.